இந்த ஈஸ்வரி பார்த்திங்கன்னா எப்படியான பாக்கியாவை வந்துட்டு வீட்டிலேயே உட்கார வச்சிடணும். அவள் வந்துட்டு இனிமேல் ஓடினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி தான் பாசத்தை காட்ட பாக்கியா பார்த்திங்கன்னா, அத்தை நான் சொல்ல என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதே இல்லை. நான் வந்து என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது. நான் வந்து சொந்த காலில் நிற்கணும்னு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே செல்லினுமே வந்துட்டு, அம்மா நீ கஷ்டப்பட்ட வெறும் போதுமா, இனிமேல் நாங்கள் பார்த்துருவோம்மா, நீ வீட்டிலே இருமா, உனக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ இனிமேல் வந்துட்டு அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்காத, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே இருமா, ரெஸ்ட் எடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பாக்கியை பார்த்துக்கணும், என்ன சொல்லியா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு இப்படியே வீட்டில் இருக்கலாம் என்னால் முடியாது, அதனால தான் நான் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படியே பழகி போச்சுடா, அதுவும் இல்லாத சொந்த காலில் நிற்கிறதே வந்து தனி சுகம்டா, அதை என்னை தயவு செஞ்சு தடுக்காதீங்கண்ணா, நீ உங்கள் வேலையை பாருங்கள், நான் பழைய மாதிரி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியை சொன்னாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஈஸ்வரி இது கேட்டவுடனே செமக்கம் வந்தது. பாக்கியா நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேன், எப்போவுமே எனக்கு எந்த வாரம் பேசுறது தான் இருக்கியா, உனக்கு என்ன இப்போ பண தேவை வந்துடுச்சு, அதெல்லாம் 2 பசங்களும் செட்டில் ஆகிட்டாங்க, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ யாருக்கோசம் ஓடி சம்பாதிக்க போகிற, அதனால தான் சொல்கிறேன், நீ இனிமேல் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கியா வீட்டிலே இருப்பாங்களா இல்லை வேலைக்கு போவாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.